ஓகே. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார் மாறி 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 பார்த்தாங்க சார். பிரதம மந்திரியும் மத்திய அமைச்சர்களும் மாறி மாறி பார்த்தாங்க, மாஞ்சி மாஞ்சி பார்த்தாங்க திரு ஓபிஎஸ். இன்னைக்கு அவரு லெட்டரா எழுதி தள்ளுறாரு, ஐயா உங்களை பார்க்கறது எனக்கு பெரும் பாக்கியங்கிறாரு. பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, அதை போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல தலைப்பு என்டிஏ கூட்டணியில் இருந்து விலக திமுக காரணமாங்கிறது தான். அதுல மரியாதைக்குரிய நண்பர் நாஞ்சில் கோலப்பன் ரொம்ப ஆத்திரப்பட்டு என்னமோ அமித்ஷா என்னத்த வானத்திலிருந்து வந்தாரா போனாரெல்லாம் ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி நாகரிக குறைவான வார்த்தைகளால அவர் பேசியிருக்க வேண்டாம். அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது ஒண்ணு. ரெண்டாவது வானத்துல இருந்து வந்தாராங்கிறது ஒண்ணும் கண்டிக்கக்கூடிய அளவு வார்த்தை கிடையாது. நான் என்னோட கருத்தை சொல்றேன் சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் அவருக்கு கோலப்பனுக்கு சொல்றேன், நீங்க நெறியாளர், அவ்வளவுதான். அவர் சொல்லும் போது நீங்க மறுக்கல, நான் சொல்லும் போது இடை மறிக்கீங்க, இது நியாயம் இல்லை. ரெண்டாவது, திரு ஓபிஎஸ் அவர்கள் மிகவும் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ஒரு தந்திர பூமி, நாடக மேடை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்பெல்லாம் சறுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் தர்ம யுத்தத்தில இருந்து விலகி இருக்க கூடாது. தர்ம யுத்தத்தில இருந்து விலகினதுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சார்ந்தவர்களுக்குங்கிறத விட தன்னுடைய மகனுக்கு, அடுத்து தன்னுடைய தம்பிக்கு, இப்படி அவர்களுக்கான பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள தனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு 3 முறை மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆயிருக்க கூடாது. ரைட், துணை முதலமைச்சர் உறுதி ஆயிருக்க கூடாது. அவர் என்ன செஞ்சிருக்கணும், கட்சியினுடைய தலைவரா நான் இருக்கேன், நீங்க ஆட்சி தலைவரா இருங்கன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவர் துணை முதலமைச்சர் பிரதமர் சொன்னதை கேட்டுட்டாரு சார், கேட்டு நடந்துகிட்டாரு. அதுதான் தப்பு. இப்ப நீங்க சொல்றீங்க கரெக்ட் தான். ஆமா, உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் பிரதமர் பாரதிய அவர்தான் சொன்னாருன்னு அவர்தானே சொல்றாரு, நீங்க அவர் செஞ்சிருக்க கூடாதுங்கிறீங்க. என்ன அனுமதிக்கல. அதாவது தமிழகத்துல 68,045 பூத் இருக்கு. இந்த பூத்துல கடந்த காலத்துல எதுக்குன்னா நோட்டாவுக்கு கீழேன்னு என் நண்பர் கோலப்பட்டு சொன்னதுனால சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 7167 பூத்துல முதல் இடம், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2வது இடம் 18,086 பூத்துல 2வது இடம். ஆக 25,000 பூத்துல நாங்க நெருக்கமாக வெற்றி பெற்றவர்களுக்கு நெருக்கமாக வாக்குகளை பெற்றிருக்கோம். ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெறணும்னு சொன்னா அடிமட்டத்தில இருந்து, கிராமப்புறத்தில இருந்து, வாக்குச்சாவடியில இருந்து கட்டமைப்பை வலுப்படுத்தி இருந்தால்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அந்த கட்டமைப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி இருக்கிறது. அண்ணன் கோலப்பன் கூட சொன்னாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மை. எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக திரு அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு வீட்டிலும் பாரதிய ஜனதாவை கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ உள்ள நிலைமை, இன்னைக்கு உள்ள இருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அண்ணா திமுக திரு ஓபிஎஸ் அவர்களே என்டிஏல இருந்து வெளியேறிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதை கூட நான் ஒத்துக்கிடல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது திமுகவுக்கு அப்படிப்பட்ட அவசியமோ நெருக்கடியோ திமுகவுக்கு இல்லை. ஏன்னா திமுக இன்னைக்கு 2 கட்சி தான் கட்டமைப்புல வலுவா இருக்கிற கட்சிகள். 2ன்னு சொன்னா, ஒண்ணு திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. அந்த கிராமப்புறத்தில இருந்து வலுவான கட்டமைப்பு இருக்கிறது இந்த 2 பார்ட்டி தான். ஒத்துக்கிறீங்க, பரவாயில்ல, நல்லது. அதான் உண்மை. அதாவது வலுவான கட்டமைப்பு இருக்கிற கட்சிகள் சொல்றேன், ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு 20 பேர், 20 வாக்குச்சாவடி முகவர்களோ பணியாளர்களோ ஒரு 20 பேர் வேணும்னு சொன்னா, அதை கட்டமைப்பு உள்ள கட்சிகள் 2. அது திமுக, அதிமுக. இன்றைக்கு நாங்கள் 3வது இடத்துக்கு கட்டமைப்பு உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது, தீவிரமா செயல்பட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுல நான் என்ன சொல்றேன்னா, திமுக இன்றைக்கு அவர் சந்திச்சது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, இடைக்கால முதலமைச்சரை சந்தித்ததன் மூலமாக இன்றைக்கு
ஒரு பரபரப்பான செய்தி எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்ல வந்து பிரேக்கிங் நியூஸ்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்க சந்திக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியில போய் சந்திக்கலாம். பிரதமரை வந்து இப்போ சாதாரண நாட்கள்ல நாடாளுமன்றம் நடக்கிறது, அவர் டெல்லியில அவருடைய அவைலபிலிட்டி ப்ரோக்ராம் ஷெட்யூல தெரிஞ்சுக்கிட்டு டெல்லியில போய் சந்திக்கலாம், உள்துறை அமைச்சரை சந்திக்கலாம். அதை விட்டுட்டு இங்க வந்த இடத்துல நான் சந்திச்சே ஆகணும்னு அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது எனக்கு புரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சராசரி மனிதர்களை விட, சராசரி அரசியல் தலைவர்களை விட வேறுபட்டவர் என்று நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல அதிமுக அரசு அது எப்படி வந்தது, எந்த முறையில் வந்ததெல்லாம் விட்டுருங்க. கடந்த காலத்துல நீங்களே ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. திரு நடராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய எம் நடராஜன் அவர்கள் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய கணவர் இறந்ததுக்கு கூட அன்றைய துணை முதலமைச்சர் போயிருக்கத்தானே செய்யணும். அன்றைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு முதலமைச்சருடைய வீட்டுல போய் அவருடைய சகோதரருடைய துக்கத்தை கேட்கிற நாகரிகத்தை, அதே போல முதலமைச்சருடைய உடல்நிலையை பற்றிய அக்கறையோடு விசாரிப்பதற்கு செல்கிற நாகரிகத்தை அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களுடைய கணவர் திரு எம் நடராஜன் அவர்கள் அரசியலில் ராஜதந்திரியாகவே அதிமுகவுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் செயல்படுத்திய ராஜதந்திரியாக கருதப்பட்ட மரியாதைக்குரிய எம் நடராஜன் அவர்கள் இறந்ததுக்கு போயிருந்தார் சொன்னா மரியாதை. அதே நேரத்துல மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் வந்து இவங்க மனைவி இறந்ததுக்கு வந்துட்டு அவங்க பெருந்தன்மையை காமிச்சிட்டு போயிட்டாங்க. அது போல நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் என்னன்னா குடும்ப ஆதிக்கம், குடும்ப அத்துமீறல் இப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க. இதுல அவரும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன். இதே நேரத்துல இவர் நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உடனே அதிமுக விட்டுட்டு திமுக போய் சேர்ந்துருவாரான்னு கேட்டா நான் அப்படி நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு தனித்த பாதையை, தனித்த அடையாளத்தை உருவாக்க முயற்சிப்பார். இன்னும் கால அவகாசம் இருக்கு. இந்த ஆண்டு இறுதி வரை இன்னைக்கு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 152 நாட்கள் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் 152 நாட்கள் இருக்கிறது. அரசியல்ல ஒரு மணி நேரமே அதிக நேரம், ஒரு நாள் என்பதே அதிக தூரம். அதனால வந்து 152 நாட்கள் அவகாசம் இருக்கிற காரணத்தால் மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தனக்கான ஒரு இடத்தை, இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டு அவர் தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி அரசியல்ல பயணப்படுவார். அதனால அவர் வந்து எடுத்த முடிவுகள் தான் சில நேரங்கள்ல சரியான நேரங்களில் தவறான முடிவெடுப்பது, தவறான நேரங்களில் சரியான முடிவெடுப்பது, இந்த ரெண்டுமே தப்பா போயிடும். அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால எதுக்குன்னு கேளுங்களா, இப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள்ல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகிறவர், நேசிக்கப்படுகிறவர். அவரை வந்து யாராலும் அவரை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை பேச முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே கூட 1963ல கேப் பிளான் அப்படின்னு ஒரு பிளான உருவாக்கி, அதுவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனாங்க. அதுவே தப்பு. அதுதான் காரணம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் காணாமல் போனதற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963ல இங்கிருந்து போனது, மறுபடியும் 67ல இங்க வந்தது. சரியான நேரத்தில் தவறான முடிவெடுத்து விட்டு 67 திமுக ஆலமரமாக விரிந்திருந்த நேரத்துல மறுபடியும் இங்க வந்திருக்க வேண்டாம். அதனால இது எதுக்காக சொல்றேன்னா, சரியான நேரத்தில் தவறான முடிவுகளை எடுப்பது, தவறான நேரத்தில் சரியான முடிவெடுப்பது இரண்டுமே தவறு என்பதற்கு ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய அண்ணாச்சி வைகோ அவர்களும் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக நான் கருது. ஓகே சார். ஓகே.